வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகமும் குப்தாஸும் பள்ளிப்பாட புத்தகத்தை நம்ம வீடியோவாக பார்த்துட்டோம். அதிலிருந்து இப்போ நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். மொத்தம் 75 வினாக்கள், அதற்கான ஆன்சர்ஸும் பார்ப்போம். இது மொத்தம் நம்மளுக்கு எந்தெந்த ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா 6ஆவதுல டேர்ம் 1ல் டேர்ம் 3ல் இருக்குது. அதே மாதிரி 11th சிந்துவெளி நாகரிகமும் குப்தாஸும் இருக்குது. 11th எத்திக்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சிந்துவெளி நாகரிகம் பற்றி இருக்குது. ஆக மொத்தத்தில் 5 பாடங்களாக இருக்குது. இந்த 5 பாடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதிலிருந்து மொத்தம் 75 கொஸ்டின்கள், அதற்கான ஆன்சர்ஸும் பார்ப்போம். 1, கப்பல் கட்டுத்தளம் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கப்பல் கட்டுத்தளமும், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தைச் சேர்ந்த கப்பல் கட்டுத்தளமும் செப்பனிடும் தளமும் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். 2, எகிப்து அரசனால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். எகிப்து அரசன் சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு இரட்டை கோயில்கள் கட்டியிருக்கிறாரு. அந்த எந்த இடத்துல அந்த கோயில் இருக்குன்னு கேட்டால் அபு சிம்பல். அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் அபு சிம்பல். அது எந்த இடத்துல இருக்குன்னா அபு சிம்பல். 3, பொறுத்துக. அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய எல்லை பகுதியை கேட்டிருக்கிறாங்க. மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடகிழக்கு, இதில் எந்தெந்த பகுதியை இந்த மொத்த பரப்பளவு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேற்கு இருக்கிறது என்னது? மகாராஷ்டிரா. மேற்கு இருக்கிறது என்னது? மேற்கு இருக்கிறது மக்ரான். மேற்கு இருக்கிறது என்னது? இந்த பக்கம் இருக்கிறது என்னது? மக்ரான். மேற்கு இருக்கிறது என்னது? மக்ரான். கிழக்கு இருக்கிறது என்னது? காகர் மற்றும் காக்ரா. காக்ரா பகுதி தான் என்னவா இருக்குது? கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து தெற்கு பகுதியில் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். அதுதான் என்னது? மகாராஷ்டிரா. தெற்கு பகுதியில் இருக்கிறது பேர் தான் மகாராஷ்டிரா. வடகிழக்கு பகுதியில் இருக்குது பேர் என்னது? ஆப்கானிஸ்தான். வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது பேர் என்னது? ஆப்கானிஸ்தான். அப்போ சிந்துவெளி நாகரிகத்துடைய மேற்கு பகுதி மக்ரான், கிழக்கு பகுதி காகர் மற்றும் காக்ரா, தெற்கு பகுதி மகாராஷ்டிரா, வடகிழக்கு பகுதி ஆப்கானிஸ்தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 4, 1, 3, 2 கிடைக்கிது. 4, 1, 3, 2 ஆப்ஷன் சி. 4, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்ன? சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சம் நடனமாது சிலையா, எழுத்து வடிவமா, கப்பல் கட்டும் தளமா, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பா அப்படின்னு கேட்டால் இதோடைய சிறப்பம்சமே என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இதை நகர நாகரிகம் என்று இந்த சிறப்பம்சத்தை கொடுப்பது எதுனா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. இந்த திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான் என்ன பண்ணுது? சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சமாக இருக்குது. 5, தவறாக பொருத்தப்பட்டது எது? வைடூரியம் ஜார்டுகையில் தான் வைடூரிய தொழிற்சாலை இருந்ததுக்கான சான்று கிடச்சிருக்கு. ஸ்ட்ரீட்டைட் கல்லால் செய்யப்பட்ட இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னா ஓமனில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கார்னேலியன் என்ற அந்த கல் எங்கே கிடச்சிருக்குன்னா லோத்தலில் கிடச்சிருக்கு. சங்கு பாலக்கோட் அல்ல. சங்கு என்னது? பாலக்கோட் அல்ல, குஜராத்தில் தான் கிடச்சிருக்கு. அதனால் சங்கு என்னது? ஆப்ஷன் தப்பு. அப்போ ஆப்ஷன் எது தவறாக இருக்குன்னா 3 தான் தப்பாக இருக்குது. 3 தான் என்னது? தவறாக இருக்குது. 6, கரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வேறொரு நாட்டு தொல்பொருள் ஆய்வில் கிடச்சிருக்கு. அது எங்கே? மெசபடோமியாவா, ரோமா, மெலுக்காவா, ஓமனான்னு கேட்குறாங்க. எங்கே கிடச்சிருக்குன்னா ஓமன் நாட்டில் கிடச்சிருக்கு. கரப்பா நாகரிகத்தில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கிடைத்திருக்கு என்றால் ஓமனில் கிடைத்திருக்கிறது. 7, மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு நடந்ததை கூறக்கூடிய கல்வெட்டு எது? மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வணிக தொடர்பு நடந்ததுக்கான கல்வெட்டு எதுன்னு கேட்டமாக்கும் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு? கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்து 3 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கனசெவ்வக இடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. இல்லை, கனசதுர. செவ்வகன்றது தப்பாக இருக்குது. கனசதுர இடைக்கற்கள் தான் என்ன பண்ணாங்க? கண்டெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. இது சரி. இடைக்கற்கள் இரும முறையை தான் இருந்துச்சு. 2, 4, 6, 8, 10 அப்படி இரும முறையில் தான் இருந்துச்சு. 3, 1 இன்ச் என்பது 1.65 சென்டிமீட்டர் அளவுகோலை பயன்படுத்தினர். இல்லை, 1.74 சென்டிமீட்டர் தான் பயன்படுத்தினாங்க. 1.74 சென்டிமீட்டர் தான் பயன்படுத்தினாங்க. அப்போ 1.65 தப்பாக இருக்குது. அப்போ 1, 3 தவறாக இருக்குது, 2 சரியாக இருக்குது.
ஆப்ஷன் பி. 1 3 தவறு, 2 சரி. சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல்? சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல்லுனா லத்தீன் என்ற மொழிச்சொல். நகரம் என்று பொருள். என்ன பொருள்? நகரம் என்று பொருள். 10 பொது ஆண்டுக்கு முன் 2500 குபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. கூற்று 1 என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னர் கிமு 2500 குபு மன்னரால் கட்டப்பட்ட சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட பிரமிடுக்கு பேர் தான் அது கிசே பிரமிடுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. கிசே பிரமிடை கட்டியவர் குபு மன்னர் தான். ஆண்டு கிமு 2500 தான். இது சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இதுவும் சரி. ஒவ்வொன்றும் 15 டன் எடை கொண்டது. ஆமாம், அந்த ஒவ்வொரு சுண்ணாம்பு கல்லும் 15 டன் எடை கொண்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 2 சரி. 1 2 சரி. 11 சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இடம் எது? சபர்மதி ஆற்றுடைய துணை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய இடம் எது? சபரிமதியில் என்னென்னா லோத்தல். நம்ம குஜராத்தில் இருக்குது. இங்கே தான் என்ன இருக்குது? கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடும் தளமும் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இது லோத்தல். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சபர்மதி ஆற்றுடைய துணை ஆற்றின் கரையில் இருக்குது. அடுத்து 12 குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது? குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய அளவுகோல் எதனால் செய்யப்பட்டதுன்னா செம்பினால் செய்யப்பட்டது. ஏன்னா நீங்கள் கன்ஃபார்மாக என்ன பண்ண, இரும்பு வராது. ஏன்னா அவங்க இரும்பு அவங்க அறிந்திருக்கவே இல்லை, செம்பு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 13 தவறான கூற்றை கண்டறி. 13 தவறான கூற்றினை கண்டுபிடி. மண்பாண்டங்களை சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. ஆமாம், மண்பாண்டங்கள் என்ன பண்ணாங்க? சிவப்பு நிறத்தில் தான் இருந்தாங்க. அதை கருப்பு நிறத்தில் வண்ண வேலை வைப்பாடுகள் செய்து வச்சாங்க. 2 ஆபரணம் செய்ய வெள்ளை நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். இல்லை, சிவப்பு நிறம். என்ன நிறம்? சிவப்பு நிறம். கார்னீலியன் கல்கள்னு சொல்லுவாங்க அதை. அப்போ இது கரெக்ட். இது தப்பு. 2 தப்பாக இருக்குது. இரும்பின் பயன் தெரியாது. ஆமாம், தெரியாது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தின. ஆமாம், பருத்தி, பட்டு, கம்பளி ஆகியவை என்ன பண்ணாங்க? பயன்படுத்தினாங்க. அப்போ எது தப்பாக இருக்குன்னா 2 மட்டும் தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது? 2 மட்டும் தவறாக இருக்குது. 2 மட்டும் தவறாக இருக்குது. 14 ராகிகர்கி தானிய களஞ்சியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராகிகர்கி தானிய களஞ்சியம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ஹரியானாவில் இருக்குது. லோத்தலும் ஹரியானாவில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அங்கே எப்படி நம்மளுக்கு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் போல் ராகிகர்கியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தானிய களஞ்சியம் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. இங்கே மாவட்டம் இருக்குது, இது மாநிலம். ஓகேங்களா? 15 மெலுக்கா என்ற இடத்தில் அணிகலன் வாங்கியதற்காக குறிப்பு எழுதிய சுமேரிய அரசர் யார்? குறிப்பெழுதிய சுமேரிய அரசர் யாருன்னா, இந்த சுமேரிய அரசர் ஒருவருடைய காப்பியம் ஒன்று இருக்குது. அந்த காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெலுக்கா என்ற பகுதியில் என்ன பண்ணுறதாகவும் அங்கேருந்து அணிகலன் வாங்கி அவர் இது பண்ணதுக்கான அந்த காப்பியம் சொல்லுது. அது யாருடைய காப்பியம்னா நாரம் சின் அவர்களை பற்றி கூறக்கூடிய காப்பியம். இந்த மெலுக்கா தான் ஹரப்பா முதலில் புதிய கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கக்கூடிய பகுதி தான் எந்த பகுதி? மெலுக்கா. இதுவும் எங்கே தான் இருக்குன்னா நம்ம பாகிஸ்தானில் தான் இருக்குது. 16 ஹரப்பாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? முதல்ல அங்கே காரணமாக இருந்தது யாருன்னா சர் ஜான் மார்சல். இவர் தான் என்ன பண்ணுறாரு? சார்லஸ் மேசன் தான் முதல்ல இதை பற்றி எழுதுகிறாரு. ஆனால் இது முதல்ல இது ஆய்வு நடத்த காரணமாக இருந்தது யாருன்னா சர் ஜான் மார்சல் தான். அலெக்சாண்டர் கன்னிங்காம் யாருன்னா முதல் தொல்பொருள் ஆய்வு தலைவர். முதல்ல இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். 17 சரியாக பொருந்தியது எது? சரியாக பொருந்தியது எது? தொடக்க கால கரப்பா 3000 to 2600 சரி. தொடக்க கால கரப்பா என்னது? 3000 to 2600. பிற்கால கரப்பா 2600 to 1900 இல்லை. முதிர்ச்சி அடைந்த கரப்பா தான் என்னது? 2600 to 1900. முதிர்ச்சி அடைந்த கரப்பா 1900 to 1700. இது அப்படியே மாறி இருக்குது. முதிர்ச்சி அடைந்த கரப்பா தான் என்னது? 2600 to 1900. பிற்கால கரப்பா 1900 to 1700. அப்போ இது ரெண்டுமே தப்பாக இருக்குது. சரியானதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. 18 மெலுக்கா என்ற சொல் குறிப்பது எதனை? மெலுக்கா என்ற சொல் எதனை குறிக்கிறது என்று பார்த்தோம்னா சிந்து பகுதியை குறிக்கிறது. எந்த பகுதியை குறிக்கிறது? சிந்து பகுதியை குறிக்கிறது பேர் தான் என்னது? மெலுக்கா.
பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்தவர்கள். அதாவது பழமையான வேளாண்மையை பற்றியும் அதே மாதிரி அங்கே நடந்த மனிதர்களை பற்றியும் சுற்றுச்சூழலுக்கு இடையேயான மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயானதை பற்றி ஆராய்ந்தவர்கள் யாருன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களானா இல்லை. ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, வரலாற்று சான்றுகளை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அறிவியலாளர்களும் இல்லை. அறிவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, உலக படைப்புகளை பற்றி இது பண்ணுறாங்க. விலங்காளியார்கள், இங்கே மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்குமான தொடர்பும் போது விலங்கு வராது. இப்போ தாவரவியலாளர் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் மனிதருக்குமான தொடர்பை பழமையான வேளாண்மையோடு ஒப்பிட்டது யாருன்னா தாவரவியலாளர்கள். தாவரவியலாளர்கள். 20 கூற்று 1, சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. கூற்று 1, சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. ஆமாம், ஆதாரம் இல்லை. பெண்கள் மட்டுமே ஆபரணங்கள் விரும்பி எழுதினர். இல்லை, ஆண்களும் பண்ணாங்க. நம்ம பூசாரி சிலை ஒன்று கண்டுபிடிச்சாங்களா மொகஞ்சதரோவில், அவர் நிறைய அணிகலன்கள் செய்ததற்கான இது அந்த நம்மளுக்கு கிடைத்த சிலையிலே இருக்குது. இப்போ அது தப்பு. ஓகேங்களா. அடுத்து, ஹரப்பா நன்கு திட்டமிடப்பட்ட கிராம அமைப்பை கொண்டிருந்தது. இல்லை, நகர அமைப்பை கொண்டிருந்தது. கிராமன்னு தப்பாக இருக்குது. அப்போ இதுவும் என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. இதுவும் என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேற்கண்டவில் எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது தப்பு, 2, 3 தப்பு. 2, 3 தப்பு. 21, மதகுரு சிலை எதனால் உருவாக்கப்பட்டது? மதகுரு சிலை எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்டீட்டைட் கல்லால் உருவாக்கப்பட்டது. இங்கே செம்பு கார்னிலியன்லாம் இல்லை, இது எல்லாமே அவங்க பயன்படுத்தினது தான். செம்பு கார்னிலியன் ரோரி சாட்டு எல்லாமே அவங்க பயன்படுத்தினது தான். ஆனால் அந்த மதகுரு சிலை என்று பூசாரி சிலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆண் சிலை எந்த கல்லால் உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்டீட்டைட் கல்லால் உருவாக்கப்பட்டது. 22, வேள்வி பீடங்கள் காணப்பட்ட இடம் எது? வேள்வி பீடங்கள் காணப்பட்ட இடம் எதுனா காளிபங்கன், ராஜஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய காளிபங்கனில் தான் என்ன இருக்குது, வேள்வி பீடங்கள் செய்ததற்கானதாகவும் சுடுகாடுகள் இருந்ததற்கான சான்றும் அங்கே பிணங்களை எரித்ததற்கான சான்றும் கிடைக்கக்கூடிய பகுதி தான் இது காளிபங்கன். 23, கரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் என்னவா இருக்குது, குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. ஆமாம், சரி. காரணம், கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கடித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருக்கிறது. ஏன் பொறியியல் திறனோடு அவங்க இருந்தாங்க என்று பார்த்தோமாக்கும், அவங்க கடல் அலைகளையும் அதில் இருக்கக்கூடிய ஓதங்களையும் நீரோட்டத்தையும் கணிச்ச பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்க, கப்பல் கட்டு தளத்தை கட்டிடுறாங்க. அப்போ அது எங்கே கட்டியிருக்கிறாங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் பகுதியில் கட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அலைகள் ஓதங்கள்லாம் என்னவா இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அங்கே வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்கிறாங்க. அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமும் கூட. இப்போ கூற்று காரணம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. 24 நீதிசாரம் பற்றிய தவறான கருத்தை கூட்டு. நீதிசாரம்ன்ற நூலை பற்றிய தவறான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. இது காமந்தகரால் எழுதியது. ஆமாம், இதை நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார், காமந்தகர். இதற்கு தர்மசாஸ்திரம் என்று பெயர் உண்டு. ஆமாம், இதை என்ன பண்ணுறாங்க, நீதிகளை கூறுவதனால் இதை என்ன பண்ணுறாங்க, தர்மசாஸ்திரம் என்று கூறுகிறார்கள். அரசர் மக்களுக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ளது. இல்லை, மக்கள் அரசருக்கு கூறுவது போல எழுதப்பட்டுள்ளது. இங்கே மாறி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, மாறி இருக்குது. அப்போ இது தப்பு. இது பொது ஆண்டு 400 எழுதப்பட்டது. இதுவும் சரி, பொது ஆண்டு 400 எழுதப்பட்டது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறான கூற்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ 3 மட்டும் தவறு. என்ன தவறு, 3 மட்டும் தவறு. 25 தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ஆகிய நூல்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசத்துடைய ஆசிரியர் யார், விசாக தத்தர். யார், விசாக தத்தர். இது ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஏற்கனவே இதை நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. 26 பாகியான் யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்? பாகியான்றவர் யாருன்னா ஒரு சீன புத்த துறவி தான். யார், பாகியான். இந்த பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்தார். யாருடைய காலத்தில் வந்தார், 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்தார். 27 அலகாபாத் கற்றூன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அலகாபாத் கற்றூன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இதனை பொறித்தவர் ஹரிசேனர். சரி, இதனை பொறித்தது யார், ஹரிசேனர் தான். இது 33 வரிகளில் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பாலி மொழியில் எழுதப்படலை.
சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. எழுதப்பட்டது என்ன மொழி? சமஸ்கிருதம். அங்கே பாலி மொழின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தப்பு. மெக்ருலி இரும்புத்தூண் போலவே சமுத்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடுகிறது. இல்லை, சமுத்திரகுப்தருடைய சாதனைகளை குறிப்பிடுவது எது? அலகாபாத் கல்தூண் கல்வெட்டு தான். இங்கே மெக்ருலி இரும்புத்தூண் கொடுத்துருக்குறாங்க. இது சமுத்திரகுப்தருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவருக்கு என்னது சம்மந்தம் இல்லை. அப்போ இதுவும் தப்பு. இதுன்றது என்னது? அலகாபாத் கல்தூண் 33 வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் இது சரி. இந்த அலகாபாத் கல்தூண் கல்வெட்டில் இருக்கக்கூடிய மெய்கீர்த்தின்றது வந்து 33 வரிகளால் ஆனது. இது நாகரிக வடிவத்தில் எழுதப்பட்டு அது சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இது சரி. அப்போ என்னது? 1 4 சரி. 1 4 சரி. ஆப்ஷன் டி. 28 மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை குறிப்பிடுகிறது? மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய குறிப்பிடுனா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறுறது தான் மெக்ருலி. ஓகேங்களா? சமுத்திரகுப்தருக்கு யார்? சமுத்திரகுப்தரை பற்றி கூறுவது அலகாபாத் கல்தூண் கல்வெட்டு. அப்போ மெக்ருலி இரும்புத்தூண் வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு தான் மெக்ருலி. 29 குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தவர் யார்? குமாரதேவி என்ற லிச்சாவி இதை பண்ணவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணவர்? லிச்சாவி மரபை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தவர். 30 கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து விடையளி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து விடையளி. லிச்சாவி வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம். கரெக்டு. லிச்சாவி மரபு குமாரதேவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மரபு வந்து என்னென்னா வடக்கு பீகாரை சேர்ந்து இது ஒரு பழமையான கனசங்கம். சரி. குப்த வம்சத்தின் முதல் அரசர் கடோத்கஜர். தவறு. ஸ்ரீகுப்தர் தான் என்னது முதல் அரசர். யார்? ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் யார்? கடோத்கஜர். ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. 2 வந்து என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம். முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம். முதலாம் சந்திரகுப்தர் 319 to 335 வரை. சரி. குப்தர்களின் காலம் பொற்காலம் ஆகும். குப்தர்களுடைய காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட கூற்றுகளை கவனிச்சா 1 2 சரியா? இல்லை. 1 3 4 சரி. அது இல்லை. அப்போ 2 மட்டும் தவறு. சி தான் ஆன்சர். 31 குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார்? குப்த பேரரசின் முதல் பேரரசர். நல்லா பாருங்கள், கொஸ்டின் நல்லா பார்க்கணும். முதல் அரசர் யாருன்னு கேட்டால் தான் ஸ்ரீகுப்தர். முதல் பேரரசர் மாற்றினது யார்? முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் பல போர்களை புரிந்து ஒரு பேரரசாக மாற்றாரு. பல சிற்றரசுகளை தனக்கு கீழே என்ன பண்ண வைக்கிறாரு? அடிபணியை வைத்து கப்பம் கட்ட வைக்கிறார். அப்போ முதல் பேரரசர் தான் கேட்டுக்கிறாங்க. முதல் பேரரசர்னா முதலாம் சந்திரகுப்தர். 32 முதலாம் சந்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்றியது. முதலாம் சந்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்றியது பார்த்தோமா? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார். சரி. இவர் ஆட்சியின் கல்வெட்டோ நாணயமோ கிடைக்கவில்லை. அதுவும் சரி. குப்த பேரரசின் முதல் பேரரசர். இதுவும் சரி. இவர் தந்தையின் பெயர் கடோத்கஜர். இதுவும் சரி. ஸ்ரீகுப்தருடைய தம்பி வந்து கடோத்கஜன். இந்த கடோத்கஜனுடைய குப்த பேரரசுடைய முதல் பேரரசர். இவருடைய இந்த ஸ்ரீகுப்தருடைய தம்பி பையன் தான் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூற்று கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் இல்லை. 33 தெய்வபுத்திர சகானுசாகி. தெய்வபுத்திர சகானுசாகி என்பது யாருடைய பட்டம்னா குசானர்களுடைய பட்டம். அவங்க தான் என்ன பண்ணாங்க? நாங்கள் வந்து தெய்வ புத்திரர்கள் என்றும் சகானுசாகி என்றும் அழைத்து கொண்டார்கள். 34 குபேரநாகா துருபசுவமானி யாருடைய அரசியர்? இந்த குபேர நாகா என்பதும் அதே மாதிரி துருபசுவமானி என்பதும் யாருடைய அரசியர்கள் பார்த்தா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசியர்கள் பேர் தான் என்னது? குபேரநாகா மற்றும் துருபசுவாமினி. இரண்டாம் சந்திரகுப்தர். கீழ்கண்ட கூற்றுகள் யாரை நினைவுபடுத்துகிறது? யாரை நினைவுபடுத்துதுன்னா 1 ராமகுப்தருடன் போராடி ஆட்சிக்கு வந்தார். ஓகேவா? ராமகுப்தரோட போராடி ஆட்சிக்கு வந்தாராம். அதேமாரி தனது மகள் பிரபாவதியை வாகட அரசருக்கு மணமுடித்தாராம். 400 ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தை ஆண்ட சாகர்களையும் தோற்கடித்தாராம். விக்ரமாதித்தன் என அழைக்கப்பட்டார். யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தன்.
அப்போ அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, ராமகுப்தருடன் போராடி ஆட்சிக்கு வர்றாரு. ஏன்னா இது வாரிசுரிமை போர். அதுக்கு தன்னுடைய மகள் பிரபாவதியை வாகன அரசருக்கு இலவச திருமணம் பண்ணி வைக்கிறாரு. 400 ஆண்டுகள் குஜராத் மற்றும் மாலவத்தையான சாகர்களை தோற்கடிக்கிறாரு. விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். 36 சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளை கவனி. சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளை கவனி. வைணவத்தை யாரு? சமுத்திரகுப்தர். வைணவத்தை தீவிரமாக பின்பற்றினார். ஆமாம், சமுத்திரகுப்தர் வந்து வைணவ இஸ்லாமியத்தை என்ன பண்ணார்? தீவிரமாக பின்பற்றினார். அதே மாதிரி வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரையும் ஆதரித்தார். அவர் என்னதான் தீவிர வைணவ இஸ்லாமியராக இருந்தாலும் பௌத்த அறிஞரான வசுபந்து என்ன பண்ணார்? ஆதரித்தார். கவிதை மற்றும் இசைப்பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டமும் உண்டு. இதுவும் சரி. இவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் நாணயங்களில் உள்ளது. இதுவும் சரி. யார்? சமுத்திரகுப்தர். அப்போ அனைத்துமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி. 37 நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? நவரத்தினங்கள் என்ன பண்ணாங்க? யாருடைய அவையில் இருந்தாங்க என்று கேட்குறாங்க. நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தார்கள்? இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க கேட்டமாக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர், சக்கராதித்யர், சகாரி, கவிராஜா. இங்கே பாருங்களேன், இந்த சகாரின்ற பட்டம் இருக்குல்ல, இந்த சகாரின்ற பட்டமும் யாரைத்தான் குறிக்குது? இரண்டாம் சந்திரகுப்தரை தான் குறிக்குது. ஓகேங்களா? இதில் இந்த கவிராஜா வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியும். முதலாம் சந்திரகுப்தர் வந்துடுவார். சமுத்திரகுப்தர் வந்துடுவார். சக்கராதித்யர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்துடுவார். அப்போ சகாரி என்ற பட்டமும் யாருக்கு தான் இருக்குது? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் இருக்குது. அப்போ நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்துச்சுன்னா 1 3. 38 இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளை கவனி. இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளை கவனி. தேவராஜன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன் எனவும் அழைக்கப்பட்டார். சரி. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருந்துச்சு. தேவராஜன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன் எனவும் அவர் என்ன பண்ணார்? அழைக்கப்பட்டார். வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா இவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய தங்க நாணயங்களும் செம்பு நாணயங்களும் தான் வெளியிட்டு இருந்தாங்க. வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த பேரரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவர் அவையில் தான் நவரத்தினங்களில் இருந்தக்கூடிய காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி ஆகியோர்களாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. பாகியான், சீன பௌத்த துறவியான பாகியான் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ என்னவா இருக்குது? அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 39 இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் மகன் யார்? முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டி எழுப்பிய முதலாம் குமாரகுப்தர் தான் யார்? இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன். சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். இந்த முதலாம் குமாரகுப்தர் இருக்கார்ல, இவர் தான் என்ன சொல்கிறாங்க? சக்கராதித்யர்னு சொல்கிறாங்க. 41 குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? முதல் அரசர் நம்மளுக்கு தெரியும், ஸ்ரீகுப்தர்னு நம்ம பார்த்தோம். கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர் தான் யார்? கடைசி அரசர். 42 நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த குமாரகுப்தர். ஆப்ஷன் சி, குமாரகுப்தர். 43 தேவகிரி குகைக்கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது? தேவகிரி குகைக்கல்வெட்டை வந்து யார் வந்து பொறிச்சாங்கன்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பொறிச்சது. தேவகிரி குகைக்கல்வெட்டு. 44 கீழ்கண்டவற்றுள் ஸ்கந்தகுப்தரனால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு எது? ஸ்கந்தகுப்தரனால் பொறிக்கப்பட்ட இது எதுனா பிதாரி தூண் கல்வெட்டு. பாருங்கள், ஸ்கந்தம், பிதாரி. அதே மாதிரி தேவகிரி குகைக்கோட்டை இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அப்போ ஸ்கந்தகுப்தர் யார்? அது பொறிக்கப்பட்ட கல்வெட்டுன்னா பிதாரி தூண் கல்வெட்டு. தவறான இணையை தேர்வு செய்க. நாரதர் நீதி சாஸ்திரம் சரி. விசாகதத்தர் முத்ரா ராட்சசம் சரி. ஹர்ஷ சரிதம் மேற்கண்டு எதுவும் இதுதான் ஆன்சர். அப்போ தவறான இணையை கண்டறினா என்னது? இந்த 3 தான் என்னது? 3மே தவறான இணையாகத்தான் இருக்குது. 46 நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் யார்? நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தரே இருந்தார். மகாராஜா என்ற பட்டம் கொண்ட ஸ்ரீகுப்தரே என்ன பண்ணார்? நாணயங்களில் இடம்பெற்ற முதல் அரசராக இருக்கிறார். பொருத்தமற்றது. அப்போ பொருத்தமற்றதை தேர்வு செய்யணும். பொருத்தமற்றது என்ன பண்ணணும்? தேர்வு செய்யணும். அதில்
ஹர்ஷசரிதம், ரத்னாவளி, ஹர்ஷசரிதம், ரத்னாவளி. 47 வந்து பொருத்தமற்றது எது? ஹர்ஷரே எழுதிய ஹர்ஷசரிதம் தான் அது. இது எல்லாமே ஹர்ஷர் எழுதுனது தான். நாகநந்தா, பிரியதர்சிகா எல்லாமே எழுதுனது தான். ஆனால் இவை எல்லாமே அவருடைய படைப்புகள். ஹர்ஷசரிதம் வந்து அவருடைய சுயசரிதை. அப்போ பொருத்தமற்றது எது? ஹர்ஷசரிதம் தான் ஆப்ஷன். 48 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய உருவங்கள் வந்து என்ன பண்ணுச்சு? இடம்பெற்று இருந்தது. சரி. ஆப்ஷன் 2 முதலாம் சந்திரகுப்தர் கால தங்க நாணயங்களில் லிச்சாவியா என்ற வாசகமும் இடம்பெற்றது. லிச்சாவியா என்ற வாசகம் இடம்பெற்றுச்சானா? ஆமாம், இடம்பெற்றது. ஓகேவா? முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்களில், இது தங்க நாணயங்களில் தான் இருந்தாங்க, வெள்ளி நாணயங்களில் இல்லை. சந்திரகுப்தரும் குமாரதேவியும் உருவங்கள் எதில் இருந்துச்சு? தங்க நாணயங்கள் தான் இருந்துச்சு, வெள்ளி நாணயங்களில் இல்லை. அப்போ இது என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. முதலாம் சந்திரகுப்தர் கால தங்க நாணயங்களில் லிச்சாவியா என்ற வாசகமும் இருக்கும். லிச்சாவியா என்ற வாசகமும் இருக்கும். பிரசஸ்தி என்ற பாரசீக சொல்லுக்கு ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் என்று தமிழ் பெயராகும். பிரஜஸ்தி என்பது ஒரு என்ன இல்லை, ஒரு தமிழ் பெயரே அல்ல. பிரஜஸ்தி என்பது ஒரு தமிழ் பெயரே இல்லை. நல்லா பாருங்கள். பிரஜஸ்தி என்ற பாரசீக சொல்லுக்கு ஒருவரை பாராட்டி புகழ்வது என்று பொருள். அப்படின்னா இது வந்து என்னது? பாரசீக சொல்ல சமஸ்கிருத சொல். பாரசீக சொல்லில் சமஸ்கிருத சொல். 4 கங்கை மற்றும் நேபாள நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதி லிச்சாவி என்று அழைக்கப்படுகிறது. கங்கை மற்றும் நேபாள நாட்டிற்கு இருக்க பகுதி என்னது? லிச்சாவி என்று அழைக்கப்படுது. இது சரி. அப்போ நம்மளுக்கு என்னென்ன தப்பாக இருக்குன்னா 2, 3 தப்பாக இருக்குது. 2, 3 தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? சரி, 2, 4 சரியாக இருக்குது. 2, 4 சரியாக இருக்குது. 1, 3 தப்பாக இருக்குது. 1, 3 தவறு. 1, 3 தவறு. 1, 3 தவறாக இருக்குது. 49 பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணார்? பல்லவ மன்னனான விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர். 50 பொறுத்துக. அமரசிம்மர், காகப்பாணர், வராகிமிகரர், தன்வந்திரி இவங்கள்லாம் என்னென்னா ஆசிரியர்கள். இவர்கள் இயற்றிய அல்லது இவர்கள் இருக்கக்கூடிய துறை என்ன? இவர்கள் இயற்றிய அல்லது இவர்கள் இருக்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தோமாக்கும். அமரசிம்மரர் அகராதியியல் வல்லுனர். ஓகேவா? சமஸ்கிருதத்துக்கு சம்மந்தமாக ஒரு அகராதியை பற்றியிருக்கிறாரு. ஓகேங்களா? அகராதியை உருவாக்கியவர். அகராதியை என்ன பண்ணார்? உருவாக்கினவர். காகப்பாணர் வந்து சோதிடர். காகப்பாணர் வந்து என்னது? சோதிடர். அதே மாதிரி வராகிமிகரர் வந்து வானியல். தன்வந்திரி யாருன்னா மருத்துவர். தன்வந்திரின்னா என்ன? மருத்துவர். தன்வந்திரின்னா என்னது? மருத்துவர். அப்போ 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் யாருடைய சமகாலத்தவர்? இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் வந்து யாருடைய சமகாலத்தவர்னா சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். அவர் தான் யார்? பௌத்த மன்னனான இலங்கை அரசன் ஸ்ரீ மேகவர்மன். 52 மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிய குப்த அரசர் யார்? கடைசியில் குப்த பேரரசெலாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா மிகிரகுலருக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சிறு அரசாக மாறிது. யாருடைய காலத்தில் தான்? பாலாதித்யர் என்று அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மகுப்தர் காலத்தில் மிகிரகுலருக்கு கப்பம் கட்ட வேண்டிய சூழலுக்கு குப்த அரசு தள்ளப்பட்டுருச்சு. 53 டேஸ் அரசர் டேஸ் கல்வெட்டில் புருஷா அல்லது அனைவருக்கும் மேலானவர் என கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். எந்த அரசர் எந்த கல்வெட்டில் தன்னை புருஷா என்று அழைக்கிறார்? புருஷன் அனைவருக்கும் மேலானவர் என கடவுளோடு ஒப்பிடப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் தான். தன்னுடைய அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் என்ன பண்ணுறாரு? புருஷா என்று அழைக்கப்படுகிறார். அது அனைவருக்கும் மேலானது என்ற பொருளில் உள்ளது. 54 குமாரமாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? குமாரமாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகள் இடம்பெற்றிருக்குன்னா கிட்டத்தட்ட 6 வைசாலி முத்திரைகள் என்ன பண்ணிருக்கு? இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அது குமாரமாத்தியா. 55 ஹரிசேனர் எவ்வாறு அழைக்கப்படவில்லை? ஹரிசேனர் வந்து இவரைத்தான் வந்து குமாரமாத்தியான்னு சொல்லுவாங்க. இவரைத்தான் என்ன பண்ணுவாங்க? குமாரமாத்தியான்னு சொல்லுவாங்க.
அப்போ ஹரிசனர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டால் குமாரமத்தியான்னு அழைச்சாங்க, சந்திர விக்கிரகிகான்னு அழைச்சாங்க, மகா தண்டநாயகன்னு அழைச்சாங்க. மகா சந்திர விக்கிரகாண்டு தான் அழைக்கல, மகா தண்டநாயகான்னு அழைச்சாங்க. ஓகேங்களா? மகா தண்டநாயகா என்று அழைக்கப்பட்டார், மகா சந்திர விக்கிரகான்னு அழைக்கப்படல. ஏன்னா அவர் வந்து யாருன்னா போருக்கான அமைச்சர், அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் தான் மகா சந்திர விக்கிரகா. சாந்தி, அது சந்தின்றதை சாந்தின்னு வச்சு போருக்கு அமைதி தரக்கூடிய இவர் அதுவாக இல்லை. குமாரமத்தியா, சந்திர விக்கிரகிகா, அதே மாதிரி மகா தண்டநாயகா என்று அழைக்கப்பட்டவர் தான் யார்? ஹரிசேனர். 56 அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் தான் யார்? மகா சந்தி விக்கிரகா. மகா சந்தி விக்கிரகா. பாலாதிகிருதியான என்ன? காலாட்படை. மகாபாலாதிகிருதியான என்ன? குதிரைப்படை தளபதி. காலாட்படை தளபதி வந்து என்னவா இருக்கிறாரு? பாலாதிகிருதியா என்றும், குதிரைப்படை தளபதி வந்து மகாபாலாதிகிருதியா என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு அமைச்சர் லெவலில் இருந்தவர் தான் யார்? மகா தண்டநாயகா. இப்படி அனைத்து பதவியிலும் இருந்தவர் தான் யார்? ஹரிசேனர். ஓகேங்களா? 57 அலகாபாத் கல்வெட்டில் எத்தனை மகா தண்டநாயகர்களை பற்றி கூறுது? இந்த மகா தண்டநாயகர்களை பற்றி அலகாபாத் கல்வெட்டு சொல்லுது. அதில் எத்தனை மகா தண்டநாயகர்களை பற்றி சொல்லுது? 3 நபர்களை பற்றி சொல்லுது. எத்தனை பேர்த்தை பற்றி சொல்லுது? 3 மகா தண்டநாயகர்களை பற்றி சொல்லுது. 58 பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது? பஞ்சமண்டலி என்றதை பற்றி, பஞ்சமண்டலினா என்ன? ஒரு சங்கத்தோட பேர் மாதிரி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பார்த்தோம்னா சாஞ்சி கல்வெட்டு. எந்த கல்வெட்டு? சாஞ்சி கல்வெட்டு. 59 தாமோதர்பூர் செப்பேடு யார் காலத்தை கொண்டது? தாமோதர்பூர் செப்பேடு யார் காலத்துடையதுன்னு கேட்டால் புத்தகுப்தருடைய காலத்தில் உடையதுதான் தாமோதர்பூர் செப்பேடு. புத்தகுப்தர். 60 சுதர்சன ஏரி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சுதர்சன ஏரி குஜராத் மாநிலத்தில் காணப்படுகிறது. எங்கே காணப்படுது? குஜராத் மாநிலத்தில் காணப்படக்கூடிய ஏரி பேர் தான் அது சுதர்சனா ஏரி. 61 பொறுத்துக. 61 பொறுத்துக. அப்ரகதா, கிலா, இது நிலத்தோட வகைப்பாடுகள். அப்ரகதா, கிலா, கபட சகாரா, சேத்ரா, வாஸ்தி. சேத்ரா, வாஸ்தி. இது வந்து அதற்கான நிலத்துக்கான தன்மைகள், இது வந்து நிலத்துக்கான பேர்கள், நிலத்துக்கான தன்மைகளும் நிலத்துக்கான பேர். அப்ரகதானா மிகப்பெரிய காடு அல்லது தரிசு நிலம், அது பேர் தான் அது அப்ரகதா. ஓகேங்களா? கிலா என்பது என்ன? கிலான்றது தரிசு நிலம், சும்மா கீழே கிடக்கிறதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தரிசு நிலம் கிலா. ஓகேங்களா? கபட சகாரான்றது மேய்ச்சல் நிலம், கால்நடைக்காக பண்ணக்கூடியது கபட சகாரா. ஓகேங்களா? அதே மாதிரி சேத்ரான்றது என்னதுன்னா நம்ம பயிரிடக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் சேத்ரா. வாஸ்தி என்பது வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வாஸ்தி, அதாவது குடியிருப்பு நிலம். அப்போ அப்ரகதா என்பது காடு தரிசு, அதே மாதிரி கிலா என்பது கீழே கிடக்கக்கூடிய தரிசு, கபடகரான்றது கால்நடை, சேத்ரா என்பது பயிரிடக்கூடிய நிலம், வாஸ்தி என்பது குடியிருப்பு களம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 2, 4, 1, 3, 5. 2, 4, 1, 3, 5. 2, 4, 1, 3, 5 ஆப்ஷன் சி. 62 தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றியவருக்கு தரப்பட்ட உரிமை. இந்த காடுகளெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தரிசு நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வேளாண்மையாக மாற்றிடுவாங்க. மாற்றுற பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே அதை வந்து குத்தகைக்கு கொடுத்துருவார் அரசர். அவங்களுக்கு பேர் என்னென்னா, அந்த மாதிரி தரிசு நிலத்தை வேளாண்மை நிலமாக மாற்றி உரிமையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு பேர் என்ன? பூமி சித்ராயனா என்று அழைக்கப்பட்டார்கள். 63 கீழ்கட்ட கூற்றுகளை கவனி. விளைச்சலில் அரசன் பெறும் 1/6 பங்குக்கு பேர் பாகா ஆகும். 1/6 பங்குக்கு பெயர் என்ன? பாகா ஆகும். சரி. விளைச்சல் அரச குரு அவ்வப்போது வழங்கப்பட்ட பூ, விறகு, பழம் போகா ஆகும். ஆமாம், அரசருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மக்களை விருப்பப்பட்டு போய் பூ, விறகு, பழத்தெல்லாம் கொடுப்பாங்க. இது வேறு அது போனால் போகட்டும் போடான்ற மாதிரி கொடுக்குற மாதிரி போகா. ஓகேங்களா? இது பங்கை கொடுப்பது பாகா, போனால் போட்டும் போடான்னு கொடுக்குறது பேர் போகா. 3 கட்டாயம் மற்றும் ஒடுக்கு வரிக்கு பேர் பலி. கட்டாயம் மற்றும் ஒடுக்கு, ஆமாம், யதார்த்தமாக கொடுக்கப்பட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க, முழுவதுமாக கொடுக்க வைக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் அது பலி. அது பேர் தான் அது பலி. ஓகேங்களா? கிரண்யான்ற வரி எதுக்குன்னா தங்கத்துக்காக விதிக்கப்பட்டதான் கிரண்யா, தங்க நாணயங்களுக்காக விதிக்கப்பட்டதான் அது கிரண்யா. அப்போ இது தப்பாக இருக்குது. இது என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும் சரி. 1, 2, 3 மட்டும் சரி. 64
சுங்கவரியுடன் ஒப்பிடக்கூடிய வரி. சுங்கவரியோட ஒப்பிடக்கூடிய, அதாவது இந்த சுங்கவரி வந்து எப்போ இதுன்னா அதைத்தான் சுல்கான்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, ஈஸியாக நீங்கள் யாவத்தில் வச்சுக்கலாம், சுங்கவரி சுல்கா. ஓகேங்களா? தவறான வாக்கியத்தை கண்டறி. 65 தவறான வாக்கியத்தை கண்டறி. தவறான வாக்கியத்தை கண்டறினா, சிரேஷ்டி சார்த்தவகா என்ற வணிகர்கள் இருந்தாங்க. ஆமாம், 2 விதமான வணிகர் இருந்தாங்க. சிரேஷ்டி ஒரே இடத்துல தங்கி வணிகம் செஞ்சாங்க, சரி. அதே மாதிரி சார்த்தவாகான்றவங்க என்ன பண்ணாங்க, ஊராக சென்று வணிகம் செய்தார்கள், வண்டியில் போய், இதுவும் சரி. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை தான் ஆன்சர். மேற்கண்ட எதுவும் இல்லை. தவறான வாக்கியம் என்ன, எதுவுமே இல்லை. 66 பாகியான் மிக முக்கிய வணிக மையம் என குறிப்பிடுவது. பாகியான் சீன பௌத்த துறவியான பாகியான் 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா மிகப்பெரிய வணிக மையம் என்று ஒன்றை அறிவிக்கிறார். அது எந்த பகுதினா தாமிரலிப்தி பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வணிக நகரமாக இருந்ததாக கூறுகிறார். 67 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. குப்தர்கால ஓவியங்கள் அஜந்தா, பாக், பதாமி ஆகிய இடங்களில் காணப்படும். ஆகிய இடங்களில் காணப்படும் சொல்கிறாங்க. கரெக்டு. குப்தர்கால ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது? அஜந்தா, பாக்தாத், பாதாமி என்ற இடத்துல இருக்குது. 2 அஜந்தா ஓவியம் பிரெஸ்கோ வகையை சார்ந்தது அல்ல. பிரெஸ்கோ வகைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈரமாக இருக்கும், இந்த ஈரத்தில் அப்படியே வரைகிறது பேர் வந்து பிரெஸ்கோ வகை. இது காஞ்ச பிறகு வரைகிறது பேர் பிரெஸ்கோ வகை அல்லாதது. இந்த 2வது வகையை சேர்ந்தது என்னது, அஜந்தா ஓவியங்கள். இப்போ பிரெஸ்கோன்றது சுவர் ஈரமாக இருக்கும்போது வரையப்படுபவை. அப்போ இது வந்து என்னது, அஜந்தாவு கூட வராது. அஜந்தா ஓவியம் பிரெஸ்கோ வகை சார்ந்தது இல்லை, இது சரி. அஜந்தா வந்து என்னது, பிரெஸ்கோ வகை சார்ந்தது அல்ல. அப்போ என்னது, இதுவும் சரி. ஆமாம், பிரெஸ்கோ சுவர் ஈரமாக இருக்கப்படுவது சரி, பிரெஸ்கோவையும் இது வகை சார்ந்ததில்லை, சரி. அப்போ 1, 3, 4 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 68 கீழ்கண்ட கூற்றை கவனி. பாணர் எழுதிய நூல் அஷ்டத்யாயி. சாரி, பாணர் இல்லை, பாணினி எழுதுனது தான் என்னது, அஷ்டத்யாயி. பாணினி எழுதுனது தான் என்னது, அஷ்டத்யாயி. பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யா. சரி. அமரசிம்மர் அமரகோசம் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். இல்லை, இது இலக்கண நூல் இல்லை. ஓகேங்களா? அமரசிம்மர் அமரகோசர் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார் என்று சொல்கிறாங்க. இது என்னென்னா, இது ஒரு சொற்களஞ்சியம், இது ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் இது. இப்போ இலக்கண நூல்ன்றது தப்பு. சந்திரகோமியர் சந்திர வியாகரணம் என்ற புராணத்தை எழுதியுள்ளார். சாரி, இது புராணம் அல்ல, இது ஒரு காப்பியம் அல்லது இது ஒரு சாதாரண தகவல்களை கூறக்கூடிய நூல் தான் என்னது, சந்திர வியாகரணம். அப்போ இதுவும் என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. இதுவும் என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. 69 தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கத்தோடு சேர்ந்த முழுமையான ஒரு பௌத்த நூலை எழுதினது யார்? பௌத்த நூலை எழுதியவர் யாருன்னா வசுபந்து. இவர் தான் யார்? வசுபந்து. 70 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். விமலா என்பவர் என்ன பண்ணுறாருன்னா சமண ராமாயணத்தை எழுதினார். சரி. வங்க பால அம்ச அரசர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்தம் புகழ்பெற்று தெளிஞ்சுது. ஆமாம், இதுவும் சரி. பால அம்ச அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, பௌத்தத்தை ரொம்ப புகழ்ந்து தள்ளினாங்க. சித்தசேனா திவாகரா சமணருடைய தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டார். இதுவும் சரி. இந்த சமணருடைய தர்க்கம் சாஸ்திரம் செய்வதற்காக அடித்தளமிட்டவர் யாருன்னா சித்தசேனா திவாகரா. சுஸ்ருதர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். இதுவும் சரி. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அனைத்துமே சரி. இதுவும் சரி, அனைத்தும் சரி. என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அனைத்தும் சரி. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. 71 பொருத்தமற்றதை தேர்வு செய்க. சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ரிது சம்காரம். என்னடா என்று பார்க்குறது, எல்லாமே காளிதாசர் எழுதியது. எல்லாமே என்ன பண்ணது, ஆனால் இவை 3ம் கவிதை நூல்கள். இது மட்டும்தான் என்னது, கதை. அப்போ பொருத்தமற்றது எதுவாக தான் இருக்குது? இதுவாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ.
72 பூஜ்ஜியத்தை வர்த்தனர்கள் கண்டுபிடிக்க குப்தர்களே முதல் காரணம். இல்லை, வர்த்தமானர்களுக்கும் குப்தர்கள் காலத்தில் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சாங்களே ஒழிஞ்சு வர்த்தனர்கள் இல்லை. அப்போ இது தப்பு. 2 பூமியானது அச்சில் சொல்வதை அறிவித்த முதல் இந்தியர் ஆரியப்பட்டர். இது சரி. 3 குப்தர் கால பேசும் மொழியாக சமஸ்கிருதம் இருந்தாலும் அலுவல் மொழியாக பிராகிருதம் இருந்தது. அப்படியா? இல்லை, பேசும் மொழியாக பிராகிருதம் இருந்தது, அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது. மாறி இருக்கு. புரியுங்களா? குப்தர் காலத்தில் பேசும் மொழியாக இருந்தது தான் பிராகிருதம், அலுவல் மொழியாக இருந்தது என்னது, சமஸ்கிருதம். அப்போ இது என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர் அஸ்வமேத யாகம் நடத்தினர். ஆமாம், குதிரை வேள்வி என்று கூறக்கூடிய அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும். அப்போ 72 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட கூட்டு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 1, 2, 4 சரியாக இருக்குது. 2, 4 சரி, இல்லை தவறு தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1, 3 தவறு, 1, 3 தப்பு. அப்போ ஆப்ஷன் சி, 1, 3 தவறு, ஆப்ஷன் சி. 73 நாலந்தா பற்றிய கூற்றுகளை கவனி. நாலந்தா பற்றிய கூற்றுகளை கவனி. கர்சரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஆமாம், கர்சர் வந்து என்ன பண்ணார், குப்தருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னாடி வந்த கர்சர் என்ன பண்ணார், அதை ஆதரித்தார். 8 மகா பாடசாலைகள் மற்றும் 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தன. ஆமாம், இது யுவான் சோங்குடைய குறிப்பு சொல்லுது. 8 மகா பாடசாலைகள் இருந்தது, 3 மிகப்பெரிய லைப்ரரி இருந்ததுன்னு சொல்லுது. பொது ஆண்டு 1200 பக்தியார் கில்ஜி மாம்லுக்குகளால் சூறையாடப்பட்டது. ஆமாம், மாம்லுக் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு துருக்கிய மன்னனான பக்தியார் கில்ஜி என்ன பண்ணுறான், இதை அடித்து சிதைச்சிட்டு போயிடுறான். இதுவும் சரி. 4 முறையான அகழ்வாய்வு 1915 ஆரம்பித்தது. ஆமாம், முறையான அகழ்வாய்வு எப்போ ஆரம்பிச்சிருக்கு, 1915 தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்திருக்கிறது. அப்போ அனைத்துமே சரி. அப்போ என்னது, அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. 74 தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை தவறானது எது? பாலாதிகிரிதா காலாட்படை சரி, மகாபாலாதிகிரிதா குதிரைப்படை தளபதி சரி, தூதகா ஒற்றர்கள் எதுவும் இல்லை, எல்லாமே சரி. காலாட்படை தளபதியை பாலாதிகிரிதா என்றும், குதிரைப்படை தளபதி மகாபாலாதிகிரிதா என்றும், ஒற்றர்களை தூதகா என்றும் அழைத்தார்கள். 75 கடைசி கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டது. ஆமாம், குப்தர்களுடைய தங்க நாணயங்கள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. 2 குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். இதுவும் சரி. சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார், இந்த நாணய அமைப்பு முறையை கட்டமைச்சது யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். பாலகாபியா எழுதிய கஸ்யாயுர் வேதா விலங்குகளுக்கான நூல். இதுவும் சரி. இது விலங்குகளுக்கான மருத்துவ நூலான இந்த கஸ்யாயுர் வேதா என்ற நூலை எழுதியவர் யார், பாலகாபியா. நவநிதகம் நோய்களுக்கான மருந்து மற்றும் மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி கூறக்கூடிய நூல் தான் என்னது, நவநிதகம். அப்போ இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தும் குப்தருடைய காலத்துலேருந்து 75 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.